வணக்கம். உலகை வியப்பில் ஆழ்த்திய விந்தைமிகு கவிஞர். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்றார் வள்ளுவர். அதற்கேற்ப உலகத்தின் கவனத்தை ஈர்த்து சரித்திர சாதனையை படைத்து இந்த உலகம் உள்ளளவும் தன் பெயரை நிலைநாட்டியவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். இந்த உலகத்தில் நாம் எப்போதும் நின்று நிலைத்த புகழை பெற வேண்டுமானால் சரித்திர சாதனைகளை படைத்தாக வேண்டும். சரித்திர சாதனைகள் படைப்பதென்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்றல்ல. அது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையோ அல்லது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒன்று. அப்படி நம் இந்தியாவில் இந்தியர்களின் இதயங்களில் மட்டுமல்ல, உலக மக்களின் இதயங்களிலும் உன்னதமான இடத்தை பிடித்து சரித்திர சாதனையை செய்தவர்தான் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் 1861 மே மாதம் 7ஆம் தேதி இந்த மண்ணுலகில் அவதரித்தார். அவர் பிறந்தது அந்த குடும்பத்தின் 14வது குழந்தையாக பிறந்தார். இதை கேட்கிற போதே, இந்த உரையை கேட்கிற போது நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைவீர்கள். ஆம், அந்த காலத்தில் 14-20 குழந்தைகளை பெற்றுக்கொள்வதெல்லாம் இயல்பாய் நடந்த ஒன்று. இன்றைக்கு இருந்திருந்தால் நாம் அதிர்ச்சியிலேயே மூழ்கி போயிருந்திருப்போம். 14வது குழந்தையாக பிறந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுடைய குடும்பம் செல்வ செழிப்பில் இருந்த காரணத்தால் அவரும் செல்வ வளத்தோடு மிக சிறப்பாக வளர்ந்தார். அவர் சுதந்திரத்தை விரும்பியவர், எந்த கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெறியும் ஆற்றலர். அதனால் அவர் பள்ளிக்கு செல்லவில்லை. அங்கே பாட கட்டுப்பாடுகளும் முறையான பாடமும் அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர் சுதந்திரமாக படிக்க விரும்பினார். அதனால் குருகுலத்தில் ஆசிரியர்களை வீட்டிலேயே வரவழைத்து அங்கேயே அவர் கல்வி பயின்றார். அவர் பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் ஆங்கிலம், சமஸ்கிருதம், வங்காளம் போன்ற மொழிகளில் மொழி புலமையும் தேர்ச்சியும் பெற்றவர் தாகூர். மிகுந்த ஆற்றல் மிக்கவர். தனது 12வது வயதில் அவர் கவிதைகளை எழுதத் தொடங்கினார். அந்த கவிதைகள் எல்லாம் அவர்கள் குடும்பத்தில் நடத்திய பாரதி என்கிற பத்திரிகையின் மூலம் வெளியிடப்பட்டது. மிகச்சிறந்த செல்வச் செழிப்பில் வாழ்ந்தவர் அவர். அவர் பெரும்பாலும் தனிமையை விரும்பினார். ஒரு படகு வீட்டில் ஆற்றில் மிதந்து கொண்டே கவிதைகள் எழுதுவது அவருக்கு பிடிக்கும். இயற்கை அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அவர் பல்வேறு கவிதைகளை எழுதியிருக்கிறார். வங்காளத்தில் உள்ள நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் இசையோடு பாடி அதை ரவீந்திர சங்கீதம் என்ற வகையில் அதை வெளியிட்டார். 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 2000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், 25 நாடகங்கள், 8 சிறுகதை தொகுப்புகள் என தனது 60 ஆண்டு இலக்கிய பணியில் எழுதி குவித்தார் அவர். அரசியல், சமூகம், இலக்கியம், மக்கள் வாழ்க்கை என எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தி எழுதியவர் அவர். ஒரு மிகுந்த கௌரவத்திற்கும் மிகுந்த கல்வியாளருமாக விளங்க விரும்பினார் அவர். அவர்தான் பள்ளிக்கு செல்லவில்லையே தவிர குருகுல முறையிலேயே கல்வி கற்கும் ஒரு நிறுவனத்தை அமைக்க விரும்பினார். அப்படி அமைக்கப்பட்ட நிறுவனம்தான் 1901 நிறுவப்பட்ட சாந்திநிகேதன் என்னும் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வெளிநாடுகளிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் வந்து கல்வி கற்க முனைந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்கேயே தங்கி கல்வி கற்றார்கள், கற்பித்தார்கள். மகாத்மா காந்தி அவர்கள் அடிக்கடி அந்த கல்விக் கழகத்திற்கு சென்று பார்வையிட்டிருக்கிறார். ஜவஹர்லால் நேரு அந்த கல்விக் கழகத்தின் மீது மிகுந்த அக்கறையோடு விளங்கினார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த சாந்திநிகேதனில் பயின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி மிகச்சிறந்த ஒரு கல்விக் கழகமாய் விளங்கியது சாந்திநிகேதன். அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சியும் விரிவுமாக விஸ்வபாரதி என்கிற பல்கலைக்கழகமாய் அது விரிவு பெற்றது. இன்றைக்கும் அந்த பல்கலைக்கழகம் உலகளவில் புகழ்பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவிதைகள் பல்வேறு நிலைகளில் அவர் எழுதினாலும் அவருடைய கீதாஞ்சலி என்கிற கவிதை தான் இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் பெருமை சேர்த்த ஓர் இலக்கிய படைப்பு. 103 கவிதைகளை கொண்ட இந்த கீதாஞ்சலியை முதலில் வங்காளத்தில் தான் எழுதினார்.
பிறகு அவரே அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1912ஆம் ஆண்டு வெளியிட்டார். அது 13ஆம் ஆண்டு நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் இந்தியாவில் உள்ளவர்கள் அந்த இலக்கியத்தின் மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதை கண்ட தாகூர் மிகுந்த வருத்தத்திற்குள்ளானார். நம் நாட்டிலேயே நம்முடைய இலக்கியம் பாராட்டப்படவில்லையே, உலக அளவில் கவர்ந்ததற்கு பின்னால் தான் நம் நாட்டில் அது புகழ் பெற்றது என்ற வருத்தம் உண்டு. ஆம், நம்முடைய நாட்டில் இருக்கிறவர்கள் இப்படி அடிமைத்தனம் கொண்டவர்கள்தான். தமிழில் ஒரு இலக்கியம், ஒரு இலக்கிய சிந்தனையை சொன்னால் நம்முடைய மக்கள் அதை பெரிதாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் அதே சிந்தனையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னால் அதை பெரிதாக விரும்புவார்கள், அதை பெரிதாக பாராட்டுவார்கள். இதுதான் நம்முடைய சிறப்பு. திருக்குறளில் இந்த சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதை ஆல்ஃபிரட் ஸ்வைசர் சொன்னார் என்றால் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பாராட்டு தெரிவிப்பார்கள். அது குறளின் மொழிபெயர்ப்பாகத்தான் இருக்கும். அதுபோலத்தான் எல்லோரும். நம் நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நமக்கு தெரிவதில்லை. உலகம் சொன்னதற்கு பிறகு, உலகம் பாராட்டியதற்கு பிறகு, உலகம் அந்த மிக உயரிய இலக்கிய விருதான நோபல் பரிசை கொடுத்ததற்கு பிறகு எல்லோரும் அதை பாராட்டத் தொடங்கினார்கள். 1913ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. நோபல் பரிசு பெற்று இன்றைக்கு 111 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் அதன் பிறகு ஒரு இந்திய இலக்கியம் கூட நோபல் பரிசிற்கு தகுதி பெறவில்லை. காரணம், இந்த மொழி இலக்கியங்கள் அவரவர் மொழியிலேயே இருக்கிறதே தவிர அதை ஆங்கிலத்தில் சிறப்பாய் மொழிபெயர்த்து உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியை யாரும் எடுக்கவில்லை. தமிழிலேயே எழுதி தமிழிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் தமிழனுக்கு மட்டும்தான் தெரியும். தமிழனே பல பேர் அதை படிப்பதில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு செய்தி. ஆனாலும் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகளவில் புகழ்பெற்று விளங்கினால்தான் அது நோபல் கமிட்டியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்படும். ஆனால் இதுவரை அப்படி ஒரு பரிசும் அவருக்கு, நம்முடைய இந்தியாவிற்கு இலக்கிய அளவில் கிடைக்கவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரியது. அப்படியானால் இந்தியாவில் இருக்கிறவர்கள் யாரும் நோபல் பரிசு அளவுக்கு இலக்கியங்களை எழுதவில்லையா? அல்லது நோபல் பரிசுக்கு நம்முடைய இலக்கியங்களை பரிசீலிக்கிற தகுதி இல்லையா என்பது மிகவும் சிந்தனைக்குரியது. நான் நல்ல இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு செய்தி. தமிழக அரசே கூட நல்ல இலக்கியங்களை ஒரு குழு அமைத்து ஆங்கிலத்தில் நாவல்கள், சிறுகதைகள் என்று எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எந்த விதமான கவிஞர்களுக்கிடையே பாரபட்சம் இல்லாமல் வருகிற அனைத்து படைப்பையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஒரு மொழிபெயர்ப்பு குழுவை தமிழக அரசே உருவாக்கலாம். அப்படி உருவாக்குவதன் மூலம் மிகச்சிறந்த பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய தேச தந்தை காந்திக்கு மகாத்மா என்கிற பட்டத்தை சூட்டியவர் ரவீந்திரநாத் தாகூர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில அரசு ரவீந்திரநாத் தாகூருக்கு சற்பட்டம் 1915ஆம் ஆண்டு கொடுத்தது. ஆனால் அந்த பட்டத்தை பஞ்சாப் படுகொலையை கருத்தில் கொண்டு அந்த படுகொலை நிகழ்த்திய ஆங்கில அரசு தந்த அந்த பட்டம் வேண்டாம் என்று அதை திருப்பி அனுப்பிவிட்டார். ஒரு நாட்டினுடைய தேசிய கீதத்தை எழுதுகிற கௌரவம், எழுதுகிற பெருமை, எழுதுகிற சிறப்பு ஒரு சிறந்த கவிஞருக்குத்தான் வழங்கப்படும். அந்த பெருமையும் கௌரவமும் நம்முடைய ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைத்தது. ஜனகண மன என்கிற அவருடைய பாடல்தான் இந்தியாவின் தேசிய கீதமாய் விளங்குகிறது. இதை 1911ஆம் ஆண்டு நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டியில் மாநாட்டில் முதலில் பாடப்பட்டு அதன் பிறகு அது தேசிய கீதமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு நாட்டிற்கு ஒரு தேசிய கீதம் எழுதலாம், அது சிறப்பு, பெருமை, புகழ். ஆனால் உலகத்திலேயே, உலக வரலாற்றிலேயே 2 நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதிய ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் அவர் எழுதிய தேசிய கீத பாடல்கள் தான் தேசிய கீதமாய் விளங்குகிறது. இது தாகூரின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்றது. இப்படி மிகச்சிறந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தையும் தேசிய கீதங்களையும் கீதாஞ்சலியையும் இந்த உலகத்திற்கு தந்த ரவீந்திரநாத் தாகூர் 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு வரலாறாய் முடிந்து போனார். அவருடைய பூத உடல் இந்த மண்ணிலிருந்து மறைந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இலக்கிய உடல், அவருடைய இலக்கிய புகழ், அவருடைய சிறப்புகள், அவருடைய பெருமைகள், அவருடைய கௌரவங்கள் அனைத்தும் இன்னும் நின்று நிலைக்கிறது.
இந்தியா உள்ளவரை, ஏன் உலகம் உள்ளவரை அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கும். வாழ்க ரவீந்திரநாத் தாகூர், வளர்க அவரது புகழ், ஓங்குக அவரது இலக்கியங்கள். நன்றி, வணக்கம்.